ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவில் வந்து ஹீட் ஸ்ட்ரோக்னால 1500 பேருக்கு மேலே இறந்து போகிறதா சொல்கிறாங்க. ஆந்திரா, தெலுங்கானா ரீஜனில் தான் இந்த டெத் ரேட் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்தியன் ஓஷியன் ரீஜன் வந்து அதிகமாக வார்மிங் ஆச்சுன்னா இந்தியாவில் வந்து வறட்சி இருக்கும். இதுவே இந்தியன் ஓஷன் வந்து கூலராக இருந்துச்சுன்னா இந்தியாவில் அதிகமாக மழை பெய்யும்னு சொல்லுவாங்க. இதை தான் வந்து எல்னினோ, லானினான்னு சொல்லி கான்செப்டில் பிரிப்பாங்க. அதே மாதிரி பாசிட்டிவ் இந்தியன் ஓஷன் டைப்போல், நெகட்டிவ் இந்தியன் ஓஷன் டைப்போல்லையும் அதிக மழை, அதிக வறட்சி வரும்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்தியன் ஓஷன் வந்து வார்மிங் ஆகிறது பார்த்திங்கன்னா மரைன் ஹீட் வேவ்ஸை வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு ஒரு யூனிட்டையும் கொடுத்துருக்காங்க. ஜெட்டா ஜூல் அளவுக்கு வந்து, அதாவது ஒவ்வொரு வருஷமும் வந்து ஜெட்டா ஜூல் அளவுக்கு இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 4.5 ஜெட்டா ஜூல் அளவுக்கு ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க ஓஷனில். இது 2100 பார்த்தீங்கன்னா 16லேருந்து 22 ஜெட்டா ஜூல் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு ஜெட்டா ஜூலுங்கிறது 1 பில்லியன் ட்ரில்லியன் ஜூல்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது 10^21 அளவுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நாளும் அந்த 10 வருஷத்துக்கு வந்து ஒரு ஹிரோஷிமா பாம் அளவு